நோ ராயன் படமா இது? சத்தியமா நீங்க படம் பாத்தீங்களா இல்லையா? ரிவ்யூ எடுக்கிறீங்க, படம் பாத்தீங்களா இல்லையா? நோ சத்தியமா நான் சரியான படம். ஐயோ 1000 கோடி கன்ஃபார்மா தட்டும் இது. தலைவன் வேற லெவலு. அதுல அமலா பால் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து தனுஷனா கூட நடிச்சிருந்தாரு. செம்ம. அப்புறம் வேற நடிச்சிருக்காங்க சமுத்திரகனி அண்ணன். சாரி, சமுத்திரகனி இல்ல, பிரகாஷ்ராஜ் அண்ணன். ஐயோ அவர் நடிப்பு சொல்ல தெரியல. செல்லம் லவ் யூ டி, ஐ லவ் யூ அது மாதிரி டைலாக்ல பிரிச்சு மேய்ஞ்சி வந்தாரு நம்ம பிரகாஷ்ராஜ் அண்ணன். சொல்ல தெரியல. ஒவ்வொரு நடிப்பும் சூர்யா அண்ணன் எப்பவுமே வில்லங்க டைரக்ட்லாம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து சொல்ல தேவையில்ல, அவருடைய நடிப்பை வித்தியாசமா நடிச்சிருக்காரு. விஷால் நடிச்சு ஒரு இட்டு குத்தவர் தான் நம்ம சூர்யா அண்ணன் பார்த்துருப்போம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பி, சரியான ஒரு கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்விஸ்ட் நிறைய இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. அமலாபாலு, அப்புறம்னா, அப்புறம் நித்யா மேனன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம தனுஷ் அண்ணன் கூட பேரிங்னா ஓயோ எல்லா ஹீரோனையும் செம்ம பேரிங். என்ன இந்த படத்துல என்னென்னலாம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. தலைமையில ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வச்சுட்டே இருக்கீங்க. இந்த படத்துல சத்தியமா நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தலைவனுக்கு யாருக்கும் ப்ரெஷர் தராதீங்க, ஓகேங்களா? படத்தை வந்து பார்த்தோமா, ராயன் படத்தை என்ஜாய் பண்ணோமா, லைக் பண்ணோமா, லைஃப்ல என்ஜாய் பண்ணோமா இருக்கணும். டென்ஷனாக இருக்கும் போது தான் நம்ம படத்துக்கே வரும். அவருக்கு டென்ஷன் ஏற்றி விட்டா நம்ம வருது படம் யாரா நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு டவுட்டாவே இருக்கு. இந்த படத்தை வந்து எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 தான் கன்ஃபார்மாக தருவேன். ஏன்னா அவ்வளோ ஹைலைட்டு. ஒவ்வொரு சீனும் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. கதை தான் லைட்டாக அங்கங்கே லைட்டாக சொதப்புல மாரி இருந்தது. அதுதான் மைனஸ் மார்க் வேண்டி. இது எல்லாமே அவருடைய நடிப்பு சொல்லத்தால நானே எல்லா கதையும் சொல்லி முடிச்சேன்னா அப்புறம் நீனா படம் பார்ப்பீங்க, ஒன்னையும் பார்க்க முடியாது. அதெல்லாம் நான் தல ரசிகன் தான். எனக்கு தனுஷனை ரொம்ப பிடிக்கும். அதனால தனுஷனை கோசம் வந்தேன். படத்தை பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ மட்டும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. வீட்டில் வச்சுட்டு போயிட்டே இருங்க எம்டி, ஓகேங்களா? ஏன்னா ஏர்மன் மியூசிக் வேற சொல்லத்தால ஃபைட் சீன். ஐயோ நோ, நானா நீ மைக்க வேற அப்பப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். நானா சேனல் இது வரலாறு பேசுவோமா? அந்த வரலாறு பேசுவோம் வேற. நீ வரலாறு மட்டும் தான் பேசுறீங்க. அது மாதிரி பெரிய பெரிய இன்டர்வியூலாம் பக்காவாக கொடுக்குறீங்களா? நோ சத்தியமா என் தலைவனுடைய படத்தை வந்து செம்மையா போடுங்க, சரிங்களா? மைக்கில் கன்ஃபார்மாக வச்சுக்கிறேன். சரியான ஒரு இன்டர்வியூ, ஓகேங்களா? நான் சொல்லல எல்லாருமே வந்து பூஸ்ட் பம்ப்ஸா இருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ள தியேட்டர்ல போய் ஸ்க்ரீனை பார்க்குறேன். தலைவன் மொட்டை கேரக்டர் ஓயோ சொல்லத்தல அடி உடம்புலாம் நடுங்குது எப்படியோ. எனக்கு அதுதான் நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஹாப்பி. ஃபேமிலி ஸ்டோரி வேற. எல்லாருமே வந்து சத்தியமா உள்ள தியேட்டர்ல பூஸ்ட் பம்ப்ஸோட டான்ஸ் இல்லாம செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு மைனஸ் மார்க்கே கிடையாது. கதையில லைட்டா அங்கங்க லைட்டா சொதப்பல் மட்டும் மீதியா